ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் ஆதி உன்னதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவதாக. அவர் அண்டை உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுவார். உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய சாட்சிகளாக தேவன் நம்மை எழுப்புவார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் இப்படியா சொல்கிறது: துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, பரலோக தேவன் பாவிகளை மீட்கவே இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகராய் உலகத்துக்கு வந்தார். இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா மார்க்கத்தாரும் தங்களை பாவிகள் என்று சொல்கிறார்கள். அப்படின்னால் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மார்க்கத்தாரையும் மதத்தாரையும் இந்த பாவ அழிவிலிருந்து மீட்கத்தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். பாவம் ஒருவரை துன்மார்க்கனாய் மாற்றும். துன்மார்க்கமான வழியில் போவதுதான் பாவம். அக்கிரமமான நினைவுகளில், அக்கிரமமான பேச்சுக்களில், அக்கிரமமான திட்டங்களில், தீர்மானங்களில் பிறரை அழிக்க நினைப்பது, பிறரை ஏமாற்ற நினைப்பது, பிறருக்கு மோசம் செய்து வாழ்வது, கெட்ட நடத்தில் இருப்பது, வேசித்தனத்தில் மூழ்கியிருப்பது, குடிவரியில் மூழ்கியிருப்பது, கொலை கொள்ளையில் ஈடுபடுவது, இதுதான் அக்கிரமமான திட்டங்கள். இதனுடைய விளைவு அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர்கள் சாகட்டும் என்று சமுதாயம் சொல்லுகிறது. தாய் தகப்பன் சொல்லுகிறார்கள், அக்கிரமக்காரனாக போனவனை சாக போ, கெட்ட நடத்தில் போன பெண்ணை நீ சாகப்போ என்று சொல்கிறார்கள். ஆனால் மனித குலத்தை உண்டாக்கிய தேவன் சொல்லுகிறார், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமில்லை. அவன் தன் வாழ்க்கையை மாற்றி வாழ்வதுதான் எனக்கு பிரியம் என்று நம்மை எல்லாம் உண்டாக்கிய தேவாதி தேவன் சொல்லுகிறார். ஆகவேதான் தாயிலும் சிறந்தவர், தகப்பனிலும் சிறந்தவர் நம்மை படைத்த பரலோக தேவன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாரிலும் சிறந்தவர். உன் தாய் தந்தையை விட, உன் மனைவி பிள்ளைகளை விட, ஏன் உன் உயிரை விட நீ என்னை அதிகம் அன்பு செய்வாயா, நீ என்னுடைய சீடன் என்று சொன்னார். எதற்கு? ஏனென்றால் யாரும் செய்யக்கூடாத ஒன்றை கர்த்தராகிய இயேசு நமக்காக செய்தார். துன்மார்க்கத்திலும் அக்கிரமத்திலும் செத்து போயிருந்த நம்மை ஆண்டவர் இரக்கம் வைத்து நம்ம மீட்டெடுத்து விட்டார். அழிவின் குடியில நம்ம மீட்டு விட்டார். பாவ வியாதியில நம்ம மீட்டு விட்டார். பிசாசு பிடியில நம்ம மீட்டு விடுகிறார். இதே உலகத்தில் நமக்கு புது வாழ்வு கொடுக்கிறார் தேவன். புதிய இதயம், புதிய ஆவி, புதிய கண்கள், புதிய வாய், புதிய சிந்தை, புதிய உடல் அமைப்பு, புதிய எதிர்காலம், புதிய பாதை எல்லாம் பரிசுத்த ஆவியால் நமக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிதாய் வருகிறது. ஆகவே அன்பானவர்களே, துன்மார்க்கமானவைகள் என்ன, அக்கிரமமானவைகள் என்ன, அவைகளால் நாம் சீரழிகிறோம், பாதாளத்தை நோக்கி போகிறோம். ஆகவே அதை தடுத்து நம்மை பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றத்தான் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த தேவனுடைய பாதத்தை பற்றி கொள்வோமா? துன்மார்க்கமான வழிகளுக்காக என்னை மன்னியும் தேவனே, அக்கிரமமான நினைவுகள், பேச்சுக்கள், செயல்களுக்காக என்னை மன்னிங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் சீர்கெட்டு போக நான் காரணமாய் போனேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. என் துன்மார்க்கம் அக்கிரமம் எனக்கு பொல்லாத நோய்களை கொண்டு வந்தது, என்னை மன்னிங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுங்க ஆண்டவரே என்று ஆண்டவராய் இயேசுவின் பாதத்தை தேடும்போது கர்த்தர் நம்மேல் மனதுருகிறார். மனம் திரும்புகிற, பாவத்தை விற்றுவிடுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அவருடைய தூய இரத்தத்தால் கழுவி, தூய ஆவியால் கழுவி நமக்கு தூய வாழ்க்கையை கொடுக்கிறார், தூய எதிர்காலத்தை கொடுக்கிறார், தூய தலைமுறைகளை கொடுக்கிறார், ஜெயமுள்ள வெற்றி வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நம்மையே நாம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நாம் வாழ வேண்டும். வாழ்வு கொடுக்கிற தேவனை நாம் தேடுவோம், ஜெபிப்போம். அன்பின் நேசரே,
துன்மார்க்கன் சாகிறது உமக்கு பிரியமில்லை என்று சொன்னீர். அக்கிரமக்காரன் சாகிறது பிரியமில்லை என்று சொன்னீர். அவன் அக்கிரமந்தான் சாகணும், துன்மார்க்கம் தான் சாகணும். அந்த பாவி மனம் திரும்பி உத்தமனாய், உத்தமியாய், பரிசுத்தவானாய், நீதி உள்ளவர்களாய் வாழணும்னு சொன்னீங்களே. ஒரு காலத்தில் நாங்கள் எல்லோரும் இப்படி பாவ படுகொடையில் இருந்தோம். உமது உயிரை கொடுத்து எங்களை மீட்டீரே, எங்களை அழிவிலிருந்து மீட்டீரே. உமக்கு கோடி நன்றி தேவனே. எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிற தேவன். எங்கள் உயிருள்ள காலமெல்லாம் உம் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்லி உமது சாட்சிக்காகவே, உமது மகிமைக்காகவே நாங்கள் வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.